அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னமங்கலம், வீரம்பட்டி, தொரிக்கான்பட்டி, பெருமாள்பட்டி ஆகிய இந்த கிராமங்களுக்கு இடையே சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி அங்கே குளிப்பாறைகள் உடைத்து எடுக்கப்படுகிறது, கிரஷர்கள் இயங்கி வருகிறது என்று இந்த கிராம மக்கள் வெகுண்டெழுந்து அந்த கிராம நிர்வாக அதிகாரியிடம் முறையிட்டு பிறகு திருமங்கலம் தாசில்தாரையும் முறையிட்டிருக்கிறார்கள். திருமங்கலம் தாசில்தார் அவர்களும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் எச்சரித்தும் அந்த குவாரியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் குளிப்பாறைகளில் வெடி வைத்து தகர்த்து அந்த பாறைகளை லாரிகளில் ஏற்ற செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். அதை கிராம மக்கள் முற்றுகை செய்து தடுத்திருக்கிறார்கள். வண்டி நம்பர் எடுத்தீங்களா? உள்ள இருக்க வண்டி நம்பர் உள்ள யாரும் போனீங்களா? என்ன உள்ள போனீங்களா? அந்த உள்ள இருக்க வண்டி நம்பரை பூரா எடுங்க. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த குவாரிகள் இயங்கி வருவதாக இந்த பொதுமக்கள் கூறுகிறார்கள். தொடர்ந்து நடந்து வருகிற இந்த பாறை திருட்டை, முறைகேட்டை சரி செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக இன்று அவர்கள் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் பல இடங்களில், அதாவது கல்லணை புதூர், அச்சங்குளம், தூம்பக்குளம், சின்ன உலகாணி, பெரிய உலகாணி போன்ற இடங்களில் தொடர்ந்து அந்த கிராமங்களை சுற்றிய பகுதிகளில் கல் குவாரிகளும் கிரஷர்களும் இயங்கி வருகிறது. இது சட்டவிரோதமாக இயங்கி வருகிறது. இவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலத்தை விட்டு அதையும் தாண்டி அரசு நிலங்களில் குவாரிகள் இயங்குகிறது. அனுமதிக்கப்பட்ட ஆழத்தை விட அதிக ஆழமாக இவர்கள் தோண்டி எடுத்து இந்த பாறைகளை விற்கிறார்கள் என்று பல இடங்களில் இந்த குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அதே போலத்தான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பொன்னமங்கலம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களும் இந்த குவாரிகளுக்கு எதிராக இப்பொழுது கிளர்ந்து எழ தொடங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதி கிராம மக்களோடு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் மருத்துவர் திரு நா முனிஸ் அவர்கள் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் அருண் ஜெயசீலன் அவர்களும் மற்றும் திருமங்கலம் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இள மகாதேவன் அவர்கள், அந்த பகுதி செயலாளர் அண்ணன் முனியாண்டி அவர்களோடு இணைந்து அந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி சட்டவிரோதமாக இயங்கி வருகிற அந்த கல்குவாரிகளையும் கிரஷர்களையும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு அளித்திருக்கிறார்கள்.
நாங்கள் கட்சி சார்பாக அதே விஷயத்துக்காக நாங்களும் எங்கள் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக டாக்டர் முனீஸ் அவர்கள் தான் நிற்க போகிறாங்க. இந்த தடவை நாங்கள் அறிவிச்சிருப்பாங்க, மாநாட்டில் அன்னை அறிவிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க தான் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. மனுவில் வந்து நம்ம கட்பாரி நாளை நீங்கள் கையெழுத்து போட்டு எல்லாத்தையுமே அவங்களோட செந்தமிழன் சீமான் அவர்களோட படை நாங்கள் என்னைக்கு இந்த பிரச்சனையை கைவிட மாட்டோம். உங்களோட என்னைக்குமே உறுதுணையாக இருக்கும். சரி, உள்ள விழுந்து இறங்கியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். கால்நடைகளும் உள்ள விழுதுன்னு சொல்லியிருக்கோம். அங்க போற வழியில தவறி விழுகிறது, டூ வீலர்ல போன தவறி விழுது, மாசம் எடுத்து வச்சு வெடி வெடிச்சு கல்லு விழுந்து அதையும் சொல்லியிருக்கோம். இல்ல அந்த வரமாட்டோம் அப்படின்னு கோவாரிக்குள்ள விழுந்து தவறி விழுந்து செத்து போனியா சார்? நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் டிராஃப்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கணும். நாம் தமிழர் கட்சி உங்களோட இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஆய்ச்சி காட்டி கோவாரிக்குள்ள தான் சார் விழுந்து தவறி விழுந்து செத்துட்டான் ஒரு பையன் போன மாசம். சரி சரி சின்ன வயசு பையனா தான்? சின்ன பையன் தான், ஒரு வயசு தான் இருக்கு, ஒரு வயசு தான் இருக்கு. நான் சும்மா வெற்றி பேச்சுக்காண்டி சொல்லல. எங்களோட நடவடிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஏன்னா 10 வருஷ காலமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 20 வருஷ காலமா, 10 வருஷத்துக்கு மேல்பட்ட, 10 வருஷத்துக்கு அதிகமா. 20 வருஷமா இருந்தது ஒரு 15 வருஷம் பெரிய பிரச்சனை இல்ல. நார்மல் குழி எடுத்துட்டு இருக்கோம். இப்ப போர் போடலாம். ஒரு 6 இன்ச் போர் வந்து ஒவ்வொரு 10 அடிக்கும் போட்டு 40 இடத்துல போடுறாங்க. அதுக்குள்ள வெடி மருந்தை வச்சு வெடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க வீடெல்லாம் 20 வருஷமா வந்து தொடர்ந்து நடக்குதுங்கிறீங்க. இந்த 20 வருஷத்துல 4 தேர்தல் வந்து நீங்க எல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க? ஒரு தடவை நீங்க ஏமாந்துருந்தா பரவாயில்ல, ஒரு தடவை ஏமாந்துருந்தா பரவாயில்ல. 20 வருஷம் 4 தேர்தலை கடந்து வந்திருக்கீங்க. இப்ப 4 தேர்தலையும் வந்து நீங்க வந்து ஏற்கனவே போட்ட கட்சிகளுக்கே மாறி மாறி போட்டீங்கன்னா எப்படி விடிவு கிடைக்கும்? செய்யறாங்க, இவங்கதான் செய்யறாங்கன்னு தெரியுது. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் நீங்க அவங்களுக்கே தான் போட்டிருக்கீங்க. அப்ப இந்த முறையாவது வந்து நீங்க வந்து அந்த விழிப்புணர்வோடு மக்களுக்காக யாரு நிக்கிறாங்க, மக்கள் அரசியல் யார் செய்யறாங்க, நம்மளோட இந்த மாதிரி விஷயங்களுக்கு யார் உறுதுணையா நிக்கிறாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு நீங்க வந்து வாக்கு செலுத்தினீங்கன்னா நீங்க இப்படி இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப நாங்க அதிகாரத்துல இல்ல, நாங்க வந்து வெற்றி பெறல, நாங்க எம்எல்ஏ கிடையாது. இப்ப டாக்டர் முனீஸ் வந்து எம்எல்ஏ கிடையாது, ஆனா உங்களுக்காக ஏன் நிக்கிறாரு? அவர் எம்எல்ஏவே இல்ல, ஆனா உங்களுக்காக நிக்கிறாருன்னா அப்ப நீங்க அவர் எம்எல்ஏ வாக்குல எவ்வளவு நிப்பாருன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்க கஷ்டம் குறைகளை நீங்க ஒரு வரியில சொன்னா போதும். அவர் வந்து டாக்டர், வேலம்மாள் மருத்துவமனையில டாக்டரா இருக்கிறாரு. சரி சார், நீங்க லேசா சொன்னா போதும், மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு புரிஞ்சுக்கும். நான் கூட அவர்கிட்ட இதை பத்தி பேசும்போது அவர் முழுமையா சொன்னது என்னன்னா, இந்த தூசியெல்லாம் மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா எவ்வளவு கெடுதி வரும் அப்படின்னு தான் அவர் ஆங்கிள் சிந்திக்கிறார். அதனால நீங்க ஒரு வரி சொன்னா போதும், உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு அவர் முழுமையா உள்வாங்கிக்குவார். அப்படிப்பட்ட படித்த ஒரு டாக்டரை நீங்க வந்து உங்க தொகுதியில இருந்து தயவு செய்து அனுப்பி வைங்க. உங்களுக்காக நாங்க சொல்லல, உங்களுக்காக தான் சொல்றோம். இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க. படித்தவர், மருத்துவர், டாக்டர், அவரை வந்து நீங்க வந்து இந்த தடவை நான் வந்து ஏதோ மனு கொடுக்க வந்து உங்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்க வரல. இனிமேல் நீங்க இப்படி வந்து நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்க எல்லாம் இழந்துட்டீங்க, எங்க எல்லாம் தவறிட்டீங்கிறதுக்காக தான் நான் சுட்டி காட்டுறேன். அதனால இந்த தடவை வந்து வாக்கு செலுத்தும் போது அந்த மாதிரி நீங்க சரியா வந்து நீங்க
பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. எங்களுக்கு எலெக்ஷனுக்குள்ள அதை நிப்பாட்டி கொடுங்க சார். நாங்கள் ஊர் ஓட்டு மட்டுமா அவருக்கே ஓட்டு போட்டுறோம். பேசி அவருக்கு நிப்பாட்டி மட்டும் கொடுத்துருங்க. புறக்கணிக்க போகிறோம். எலெக்ஷனே புறக்கணிக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு இப்படி நேராக தாலுகா ஆஃபீஸ் போகிறோம். அங்கே முற்றுகை இருக்கும். அங்கே முற்றுகை இட்டுட்டு நேராக ஊருக்கு போயிட்டு அடுத்த வேலை வந்து எலெக்ஷனை புறக்கணிப்போம். ஊருக்குள்ள யாரும் ஓட்டு கேட்டு வராத, ஓட்டு கேட்டு வராத, ஓட்டு போட தயாரா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வெடிகுண்டும் போடும்போது வெடிகுண்டு தான் போடுறான். பாகிஸ்தான்காரன் கூட நல்லவே நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வந்து ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்து போய்கிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ல இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்க அனைத்து ஆட்சியாளர்களும் அமௌண்ட்டை வாங்கிட்டு விலகிக்கிட்டான். இப்போ என்ன சொல்றேன், இந்த இங்க இருக்க எல்லாத்துக்கும் பாதி பேரை கூப்பிட வாங்க பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறேன். எங்க போய் பேச சொல்றேன், என்ன பேசுறேன்? 5 லட்ச ரூபாய் கொடுத்து ஆளுக்கு 50,000 கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறான். வெடி போடுறது ஏன் வீடு? நான் 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கேன், தம்பி 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கேன், ஒவ்வொருத்தரும் 50 லட்சத்துக்கு வீடு கட்டிருக்கோம். நீ கொடுக்குற 2 லட்சத்தை வச்சு என் வீடு சரி பண்ணிட முடியுமா? இதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறான். பூரா டஸ்ட் உள்ள ஏறுது மூக்குல. அந்த பக்கம் வண்டியில கார்ல போக முடியாது. ரோடெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆடு மாடு வளர்க்க முடியல. பூரா சென்னையா இருக்கும்போது வெளியே செய்யுது. புல்லு பூரா வெறும் மண்ணுதான் இருக்குது. காரக்குட்டியா போட்டுருது. எனக்கு 5 அடியில போர் போட்டோம்னா தண்ணி வந்துச்சு. 200 அடிக்கு மேல போட முடியாதுன்னா இன்னைக்கு தண்ணி போயிருச்சு. 500 அடிக்கு கீழே போயிருச்சு. இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த ஊரை காலி பண்ணிட்டு பேக் டு ராம்நாடு, நாங்க பிறந்து வளர்ந்த ராம்நாடு தான் மறுபடியும் போகணும் போல. ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து ஏன் 20 வருஷமா ஏன் நீங்க நாங்க எல்லாம் வெளியூர்ல படிச்சு இப்படி எல்லாம் வந்து ஏன் 20 வருஷமா ஏன் நீங்க இருக்கிறோம்? ஏமாந்துட்டோம். அவங்க முழுசா ஏமாந்துட்டோம். கேக்குறாங்க எப்படி வச்சிருந்திருப்பாங்களா? ஒற்றுமையா இருப்பாங்களா? சொல்றேன்னா அவங்க எடுக்கக்கூடியது என்ன முடிவு வருவாங்கன்னா, மூடுவோம் இல்ல சரி பண்ணுன்றதுக்கு வரமாட்டாங்க. அவ்வளவு எளிதா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை கிளப்பாங்க. ஒண்ணு சாதியா பிரிப்பாங்க, இல்லைன்னா சாதியா பிரிப்பாங்க. அப்படி இல்லைனாக்க அரசியலா பிரிப்பாங்க. அதுல நீங்க உறுதியா இருந்தா மட்டும்தான் நீங்க வெல்ல முடியும். நாங்க முழுமையா நிற்போம் உங்களோட. கடைசி வரைக்கும் உங்களோட நாங்க நிப்போம். நாங்க வந்து இந்த அவன் காசு தரேன் இவன் காசு தரேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் இந்த காசு வாங்கிட்டுலாம் சமரசம் ஆகவே மாட்டோம். மத்தவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல, வாங்கிட்டு போயிடுவான். ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு நாள் காசை வாங்கிட்டு பின்னோக்கி எல்லாம் போக மாட்டான். நீங்க நின்னீங்கன்னா உங்க கூட நாங்க எப்படி உண்மையா நின்னோம். டெவலப் பண்ணி வர்றாப்ல. அடுத்து எல்லாருமே அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்றோம். அவர் என்ன சொல்றது நாங்க கேட்க தான் போறோம். எங்களுக்கு எங்க தேவை என்னவோ இதை மூடணும். இதை மூடுறதுக்கு யார் எங்க கூட வந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம். கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்போம். எல்லாமே ஒட்டுமொத்தமா நாங்க அவருக்கு ஓட்டு போடுறோம். பொதுமக்கள் கதறுகின்றனர். அந்த பகுதியில் செல்லுகின்ற கால்நடைகள் தவறி அந்த குழிக்குள் விழுந்து விடுகிறது. அந்த பகுதியாக செல்கின்ற இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற இளைஞர் ஒருவர் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தவறி விழுந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியை தாண்டி செல்கிற அரசு பேருந்துகள் கூட அந்த பகுதிக்கு நாங்கள் தாண்டி வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் நிலவுகிறது. அந்த அளவிற்கு குழிப்பாறைகளை சாலைகளையும் தோண்டும் அளவிற்கு அவர்கள் அகலப்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் வீடுகளுக்குள் தங்க முடியவில்லை. அவர்கள் பாறைகளை வெடி வைத்து தகர்க்கும் பொழுது வீடே அதிர்ந்து வீடு ஒரு சுவர்கள் இடிந்து விழுகிறது என்று மக்கள் கொதித்தெழுகிறார்கள். நிலத்தடி நீர் அகல பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும் காற்று மாசுபட்டு விட்டதாகவும் அந்த மக்கள் குமுறுகின்றார்கள், கதறி அழுகிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக பொறுத்து பார்த்த அந்த மக்கள் இப்பொழுது பொங்கி எழத் தொடங்கி இருக்கிறார்கள். 2 பாத்ரூம் இடிஞ்சு போயிருக்கு. சரி பண்றதுக்கு எல்லா நடவடிக்கையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம கூட நின்று நம்ம எல்லாரும் போராடி வாங்கிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தைரியமா வாங்க, எல்லாரும் கூட வருவாங்க, பார்த்துக்குவோம். நான் நம்ம ஊருக்காரனே, நான் வெளியூர் இல்லை, பார்த்துக்குவாங்க. அவர்களுடைய போராட்டத்திற்கு செவி சாய்க்குமா இந்த திராவிட மாடல் அரசு? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம் என்கிற மதிப்பிற்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்களின் குரல் அவர்கள் காதில் விழுவான். எம் மக்களின் கனவு என்ன என்பதை கேட்டறிந்து அதை சரி செய்வேன் என்று சூளுரைக்கிற மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அவர்களுடைய கனவு இந்த குவாரிகளையும் கிரஷர்களையும் இழுத்து மூடிவிட்டு ஒரு பாதுகாப்பான சூழலில் வாழ வேண்டும் என்பதுதான். குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க நல்ல காற்று, இருக்க பாதுகாப்பான இடம், அதுதான் அந்த கிராம மக்களின் கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவீர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
போராடுகிற அந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் துணை இருக்கும் என்று அந்த பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, நமக்கான காலத்தை நாம் உருவாக்குவோம். வேட்கையோடு பொறுத்திருங்கள், வேட்டையோடு இணைந்திருங்கள்.